திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் அப்படின்னா போலீஸ்லயே வந்து ராம்ஜி நகரா அங்க வந்து இதே மாதிரி வேற யாரெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷன் பண்றாங்களோ அவனோட நண்பராயிரு அவங்களோட பொண்ணு கொடுத்து பொண்ணு கடிக்கிறது. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் போன்ற இடங்கள்ல சிறைச்சாலைகளை சுற்றி குடி போயிருக்காங்க. காவல் நிலையத்துல புரோக்கர் வேலை பார்க்கறது அல்லது மனு எழுதி கொடுக்கறதுக்குன்னே வந்து ஒரு கூட்டமே எடுத்துருக்காங்க. அதனால இதுல இருந்து கன்வெர்ட் ஆனவங்க தான். திருட்டு பொருள் 2 பேர் வந்து சேஃபா கொண்டு போ அதுக்குள்ள வந்து ட்ரெயின்டு ஃபுட்பால் ஆடும்போது கோல் கீப்பர் இருக்கா பாருங்களா அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆனவங்க தான் அந்த திருட்டு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறவங்க. இவங்க தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, சரளமா வந்து போலீஸ்காரங்க மட்டும் பயப்படாம பேசுவாங்க, டிப்டாப்பா இருப்பாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் ஒரு 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு அந்த சிதற விட்டுருப்பான். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்த பணம் சேர்ந்து அந்த பணத்தை எடுக்க போகும்போது இவங்க அந்த ஸ்கூட்டியை வந்து நூதனமான முறையில் ஒரே நிமிஷத்துல திறந்துருவாங்க. சார் இது உங்க பணமா பாருங்கன்ட்டு இவர் கட்டையோட எடுத்து வச்சு எண்ணிட்டு இந்த பக்கம் கட்டிட்டு இருக்கும்போது சார் இங்க கொஞ்சம் பணம் வந்துச்சு பாருங்கன்னு சொல்லுவாரு. திருத்தணியில நான் ஒர்க் பண்ணும்போது 10 முறை நடந்து போச்சு. 50 சதவீதம் நடந்துட்டு இருந்தாங்க. 12 பங்கு 12 பங்குக்கு எத்தனை சவரன் வருதுங்கிறத முறையா பிரிச்சுக்குவாங்க. இந்த போலீஸ் வந்து சம்பவத்துல பிடிச்சிட்டா உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்றான்னு வந்து அடி வாங்குற திறன் அவங்களுக்கு அதிகம். எத்தனை அடி அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி வரைக்கும் போனாலும் உயிர் போனாலும் ஒன்றே சொல்ல மாட்டேன். இவ்வளவுப்பட்ட நிறைய ஏகப்பட்ட சவால்களை எதிர்கொண்டு இன்னைக்கு நீங்க ஒரு சிறந்த காவல் அதிகாரியா கோலோச்சிட்டு இன்னைக்கு நீங்க அந்த துறையிலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது இவ்வளவு மலைக்க வைக்கிற சாதனைகள் அதையெல்லாம் நான் கேள்விப்படுகிற பொழுதும் படிக்கிற பொழுதும் எனக்கே வியப்பா இருந்துச்சு. இதுல ஒரு முத்தாய்ப்பான செய்தி என்னன்னா, சென்னை மாநகரத்துல நீங்க பணியாற்றுகிற ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்க பணியாற்றுகிற பொழுது ஒரு சிறந்த விசாரணை அதிகாரிக்கான தங்கப்பதக்க விருதை நீங்க டாக்டர் கலைஞருடைய கையால திருகரத்தால நீங்க வாங்கியிருக்கீங்க. என்னுடைய பணியிலே மெச்சத்தகுந்த ஒரு மிகப்பெரிய விருதா கருதுறேன் வாழ்நாள்ல. ஆமா, இதை தவிர 6 தகுதி சிறப்பு தகுதி விருதுகளையும் நீங்க பெற்றுக்கிறீங்க. இது வேற எந்த காவல் அதிகாரியும் பெறாத ஒரு சிறப்பு. அப்படிதான் நாங்க பொதுநிலையிலிருந்து பாக்குற பொழுது அப்படிதான் நாங்க 56 ரிவார்டு நீங்க வாங்கியிருக்கீங்க. அது ஒரு சிறப்பு. 2வது வந்து நீங்க கிட்டத்தட்ட 10,000 காவல் அதிகாரிகளை உருவாக்கியிருக்கீங்க. எப்படி உருவாக்கியிருக்கீங்கன்னா, ஆவடியில நீங்க வந்து துணை முதல்வராக காவலர் பயிற்சி பள்ளியில கல்லூரியில நீங்க துணை முதல்வராக இருந்த போது மிகச்சிறந்த பயிற்சிகளை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களோட பயிற்சி பெற்றவர், உங்களிடம் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு பணிபுரிகிற பொழுது பலர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பொதுமக்களும் அதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையில இருந்தீங்க. நாமக்கல்ல பிறந்து அதுவும் சென்னை மாநகராட்சியில வந்து ஒரு காவல் அதிகாரியா வேலை பார்க்கறதுங்கிறது எவ்வளவு சவாலுங்கிறது தெரியும். இதை தவிர நீங்க ஒரு 10 ஆண்டுகள் புற நிலையிலும் அந்த சென்னையை தவிர மற்ற நகரங்களிலும் நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்போ பல்வேறு பிரச்சனைகள், அதுவும் இல்லாம நீங்க விசாரணை, அதாவது பல வழக்குகள், நிலுவையில் இருந்த வழக்குகளை கிட்டத்தட்ட 20,000 வழக்குகளை நீங்க வந்து உங்க முடிவுக்கு விசாரணை செய்து புலனாய்வு செய்து நீங்க வந்து அதை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு இருக்கு. அதை வந்து மிகச்சிறந்த நிலையில் இந்த நேரத்துல உங்களை நான் பாராட்டிக்கிறேன். எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஒரு புலனாய்வு அதிகாரியா இருந்திருக்கிறீங்க. எனக்கு நீண்ட நாள் ஒரு ஐயம், இந்த திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்களுடைய வழக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட அந்த வழக்கு உங்களுடைய தொடர்புடையதா இருக்கும், நீங்களும் விசாரணை செய்திருக்க கூடும். ஏன்னா நீங்க ஒரு சிறந்த விசாரணைக்கான அதிகாரிக்கான தங்கப்பதக்கம் வென்றவர். நிச்சயமா நீங்க அந்த களத்துக்கு நீங்க போகாம இருந்திருக்க மாட்டீங்க. அந்த வகத்துல எனக்கு அது ஒரு பெரிய சவாலா இருந்தது. இதை யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எந்த அதிகாரி கிட்ட போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சப்போ உங்களை தான் எங்களுக்கு நினைவு வந்துச்சு. அந்த ராம்ஜி நகர், திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்களுடைய வழக்கு மிகவும் வினோதனமானது. அதை பற்றி நீங்க பார்வையாளர்களுக்கு சொன்னீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். RRV நேயர்களுக்கு நண்பன வணக்கங்கள். ஐயா அவர்கள் சொன்னது போல சென்னை மாநகரத்துல வந்து கிட்டத்தட்ட டிராபிக் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நிலுவையில் இருந்த வழக்குகள் சுமார் 4,500 வழக்குகளை ஒரே முறையும், அப்புறம் தொடர்ச்சியா வந்து ஒரு 5,000 வழக்குல 10,000 வழக்குகளை வந்து நிறைவு செஞ்சு கொடுத்துருக்கோம். அரியலூர் டிஎஸ்பியா இருக்கிற பொழுது மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நிலுவையில் இருக்கிற வழக்குகள் அத்தனை பேரும் வந்து ஒரு கூட்டம் போட்டு அந்த ரைட்டர்ஸ் அத்தனை பேரும் கட்டுகளை எடுத்து என்கிட்ட வரணும்.
அவங்க அத்தனை பேரையும் வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு நிலுவையில் இருந்த எல்லாத்துக்கும் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு தான் சாயந்தரம் போகணும். அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சார்ஜ் ஷீட்டை வந்து ஒரு 25 நாள் 30 நாளுக்குள்ள 1000 சார்ஜ் ஷீட்டை போட்டு ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணமையா. அதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதையில நீங்க சொன்னபடி திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் அப்படின்னா போலீஸ்லயே வந்து ஓ ராம்ஜி நகரா அப்படின்னு கேட்கறது, ஓ ராம்ஜி நகர் கொள்ளையர்களா அப்படின்னு கேட்பாங்க. ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் எந்தெந்த இடத்த தேர்வு செய்வாங்க அப்படிங்கறத தெரிஞ்சாதான். ராம்ஜி நகர் அப்படிங்கிறது வந்து திருச்சியில இருந்து மணப்பாறை போற வழியில நேஷனல் காலேஜுக்கு அந்த பக்கம் கிராப்பட்டின்னு ஒரு இருக்குது, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ராம்ஜி நகர் திருச்சி. அங்க ஒரு 350 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களை வந்து அம்பலகாரர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துல திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மணப்பாறை போற வழியில ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு. அந்த பஞ்சு மில்ல வேலைக்கு அமர்த்ததுக்காக ஆந்திராவை சேர்ந்த நபர்களையும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிலரையும் குடியமர்த்தின இடம் தான் அது வந்து ராம்ஜி நகர் அப்படின்னு. அப்போ ராம்ஜி நகர் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அந்த இடத்துல அந்த 350 பேர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது திடீர்னு அந்த பஞ்சு மில் வந்து மூடப்படுகிறது. மூடப்பட்ட உடனே அங்க இருக்கிற தொழில் இல்லை. தொழில் உடனே அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு வைங்களேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி அவுட்டர் புறம் வந்து சாராயம் காய்ச்சுவாங்க, கள்ளச்சாராய தொழில். அதை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றது. அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. திருச்சி ரயில் நிலையத்தில் நிறைய பேர் வந்து ஈஸியா பெட்டியை வச்சுட்டு போயிடுறாங்க, பார்சல் வச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்து நகர்த்திட்டு வந்துட்டா சாப்பாடு கிடைக்கும். அப்பதான் அவங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ராம்ஜி நகர் திருடர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நான் வயலன்ஸ் கிரிமினல், வயலண்ட் கிரிமினல், நான் வயலண்ட் கிரிமினல். நாங்க வந்து அதை 2 பிரிவா பிரிப்போம் வைங்களேன். அது இவங்க வந்து நான் வயலண்ட் கிரிமினல். அவங்க அடிக்க மாட்டாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பெட்டிகளை எடுக்க பாடுறாங்க. அப்படி பழகினவங்க அப்படியே வந்து உள்ளூர் போலீஸ்க்கு தெரிஞ்சாவே வந்து உடனடியாக வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போ ஆங்கிலேயர் காலத்திலேயே அது நடக்குதுங்களே. அவங்க வந்து இவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் இவங்க வந்து பிடிக்க ஆரம்பிச்சோன்னே இவங்க வந்து உள்ளூர்ல திருடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு சென்னை ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல தான். அப்ப வேற அவங்க திருச்சி ஜங்ஷன்ல இருந்து 6 கிலோமீட்டருமே ட்ரெயின் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. ட்ரெயின்ல அங்கிருந்து திருச்சி வர்றது, அங்கிருந்து திருச்சியில இருந்து வந்து சென்னைக்கு வர்றது, சென்னையில இருந்து மும்பை போறது, கல்கத்தா போறது, டெல்லி, இந்த மாதிரி பல்வேறு நகரங்களுக்கு வந்து டிராவல் பண்றாங்க. அந்த ட்ரைப்ஸ் சொன்னீங்களே, அது என்ன ஒரு அது ஏன் ட்ரைப்ஸ்னு சொல்றாங்க? பழங்குடியினர்கள். அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாக்குறாங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் சங்க இலக்கியத்துல தான் போவோம். சங்க இலக்கியத்துல போயிட்டு நீங்க குறிஞ்சி நிலத்துக்கு வந்து ஒரு தொழில் இருக்கு, முல்லை நிலத்துக்கு ஒரு தொழில் இருக்கு, மருத நிலத்துக்கு ஒரு தொழில் இருக்கு, நெய்தல் நிலத்துக்கு ஒரு தொழில் இருக்கு, பாலை நிலத்துக்கு தொழில் இல்லை. அந்த பாலை நிலத்துடைய தொழில் வந்து அதுதான். அவங்க வந்து என்ன செய்வாங்க, கொற்றவை தெய்வமாகவும் அவங்க வந்து அப்படி அந்த காலத்துல இருந்தே வந்து ஒரு கிரிமினல் கூட்டம், அதாவது உழைப்போடு உழைத்து கொண்டிருக்க உழைக்காமல் உண்பதற்காக ஒரு கூட்டம் இருந்திருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்படி இருந்த கூட்டத்தை வந்து பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் வந்த போதும் எம்ஜிஆருடைய பழைய படத்துல பாத்தீங்கன்னா பாக்தாத் திருடன், அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படி எல்லாம் வந்து திருடாதே பாப்பா திருடாதேன்னு எம்ஜிஆர் காலத்துல பாட்டு, கல்யாண சுந்தரமே பாடியிருக்காரு நிறைய பாடல்கள்ல. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதெல்லாம் போகும். அப்படியெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1871 சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு, கிரிமினலாய்ட்ஸ் பார்ன் கிரிமினல்ஸ் அப்படின்னு வந்து பிறவியிலேயே வந்து அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள், குறுக்கு சிந்தனை உள்ளவர்கள் பிறப்பிலே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அவங்க வந்து பரம்பரையா வந்து அதுவே தொழிலா மாற்றிக்கொண்டு அப்படியே அது வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு பெரிய கல்விக்கூடங்களோ அல்லது வந்து சீர்திருத்தப்பட்டதுக்கு சமூக நலத்துறை மாதிரியோ மன்னராட்சி காலத்துல அவங்கவுங்க இந்த தொழில் பண்றதா அப்படின்னு விட்டாங்க இல்லையா. அவங்க சீர்திருத்தத்துக்காக ஒரு பெரிய செட்டப் இருந்ததா தெரியாதனால அவங்க வந்து அப்படியே வந்து கிரிமினலாவே வந்துட்டு இருக்காங்க. 1871 வந்து ஆங்கிலேயர்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் 10% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு வழிவகை செய்யறாங்க. அவங்களோட பேர்கள் எல்லாம் பதிவு செஞ்சு கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்க எந்த வகையான அப்படி வந்து பார்க்கும்போது நீங்க
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்பலகாரர் அப்படின்னு ஒரு குரூப், அம்பலகாரர். இவங்க வந்து அம்பலகாரர் தான். ராம்ஜி நகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தங்களை அம்பலகாரர் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா அவங்க வந்து தெலுங்கு பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. பல மாநிலத்துக்கும் அவங்க போற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களும் அவங்க இருக்கிறாங்க. இது அப்ப இந்த பிரம்பலைக்காரர்கள், போயர்கள், வளையர்கள், போயர்கள் ஒரு கம்யூனிட்டி இருக்கு, வளையர்கள் ஒரு கம்யூனிட்டி இருக்கு, காலடிகள் இல்ல கெப்மார்கள், கேப்ப மாதிரி பையன் சொல்றாங்க இல்லையா, உண்மைக்கு பொய், உண்மைக்கு புறம்பா வந்து பொய் சொல்லிட்டே தெரியல அவங்களுக்குலாம் வந்து கேப்ப மாதிரி பையல அப்படி, அது வந்து கெப் மாதிரி அப்படின்னு அவங்க ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒட்டர்கள், தொட்டிய நாயக்கர்கள், உப்பு குறவர்கள் மற்றும் வேட்டைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ்னு 1871 ஆங்கிலேயர்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. அதாவது வழி வழிய பரம்பரையா அது தொழிலா திருட்டு வந்து தொழிலா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படின்ட்டு கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கப்பட்ட ஒரு குழுவுலதான் இந்த குழு வர்றாங்க. அப்படின்னா இந்த இவங்க வர்றாங்க, ஏன்னா அவங்க வந்து தங்களை வந்து அம்பலகாரர் என்று சொல்லிக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தான் ஆந்திராவில இருந்து இங்க வராங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஆந்திராவில இருந்து வர்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க எல்லாம் இவங்களுக்கு உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய உறவினர்கள் ராம்ஜி நகர் வந்து திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போறோம் பாத்தீங்களா, அதுல வந்து திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காந்தி நகர் ஒண்ணு இருக்கு. அதை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பம் இருக்காங்க. அப்ப 350 ஒரு 700 குடும்பம் இருக்காங்க இல்லையா, அப்ப இருந்தது. இவங்க புள்ளிவிவரப்படி அப்படி இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம். இவங்களெல்லாம் வந்து 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து கையொப்பம் போட சொல்றாங்க. கும்புருட்டு காலத்துல வந்து காவல் நிலையத்திலேயே படுக்க வச்சிடறாங்க. சந்தேகப்படும் போதெல்லாம் வந்து எங்களை கை ரேகை வைக்க சொன்னாங்க. எங்களை எப்பெல்லாம் எந்த ஊர்ல திருட்டு போனாலும் எங்களை கூட்டி கொண்டு போய் காவல் நிலையத்தில் உட்கார வச்சு சித்திரவதை பண்றாங்க. நாங்கெல்லாம் வந்து அந்த தொழிலை விட்டு மாறிட்டோம், நாங்க படிச்சுட்டோம், முன்னுக்கு வரணும், அல்லது படிக்க விரும்புறோம், எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க, எங்களை சீரமைங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அவங்க வந்து மறு சீரமைப்பு அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. 1950 52 ஆமா 2 இது ரெண்டும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சொல்றாங்க சீர் மரபினர் அப்படின்னு அவங்க பேரை மாத்துறாங்க. ஏங்க அவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற பேரை சீர்திருத்தப்பட வேண்டியவர்கள், சீர்திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, சீர்திருத்துவோம் அப்படின்னா சீர் மரபினர் அப்படின்னு அவங்க பேரை மாற்றி அவங்க வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பல மாநிலங்கள்ல ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல இதே கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்காங்க, ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்காங்க, எம்பிசில இருக்காங்க, பேக்வர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து இன்னும் சில இதே மாதிரியான திருட்டு பழக்கம் இருக்கிற கூட்டத்தோடு, மதுரையில் உள்ள சில கூட்டத்தோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. சிறைச்சாலைக்கு போறாங்க பாத்தீங்கன்னா, ஜெயில போய் ரிமாண்ட் ஆகுறாங்க இல்லையா, அங்க வந்து இதே மாதிரி வேற யாரெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷன் பண்றாங்களோ அவனும் நண்பராயிருது. அவங்களோட பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டிக்கிறது, கூட்டு சேர்ந்துருது. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய இன்ட்ரெஸ்டிங் அது. இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா இவன் வந்து புருஷன் திட்டுவான், ஏய் நீ வந்து ஜெயில வந்து எனக்கு சாப்பாடே கிடையாது, இல்ல நல்ல சாப்பாடு இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து வாரம் 2 தடவை அல்லது 3 தடவை அனுமதிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் மனு போட்டு பார்க்கணும், பார்க்க வரும்போது எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும். அப்ப தூரத்தூர்ல இருக்க கூடாதுன்னா பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் போன்ற இடங்கள்ல சிறைச்சாலைகளை சுற்றி குடி போயிருக்காங்க. சிறைச்சாலைகள் குடி போயிட்டாங்க பாருங்க. இப்ப ஜெயில சுத்தியே வந்து இந்த வந்து யாரெல்லாம் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸா இருக்காங்களோ இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய கணவன்மார்கள், தாத்தாமார்கள், அப்பம்மார்கள், தம்பிமார்கள் திருடிட்டு உள்ள போயிட்டா ஊருக்கு போயிட்டு வந்து காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்காக இவங்க ஜெயிலுக்கு பக்கத்துலயே வருது. அப்படியே போனதுமே சமைச்சு உள்ள கொடுத்துடலாம், அப்ப வெளியே வந்துடலாம். அப்ப இவங்களோட காவல்துறையோட சிறைத்துறையோட மிகவும் தொடர்புடையவர்கள் இன்னும் வரைக்கும் இருக்காங்க. ஈஸியா நம்ம வக்கீல பிடிச்ச ஒரு பெயில் போடுறோம் விடு இல்லைங்க, அது ஒரு 300 வயது வரைக்கும் வாங்கலாம், கவலையப்படாத. ரொம்ப கேஷுவலா நம்மளும் ஒரு எஃப்ஐஆர் போட்டா நம்ம என் மேல காவல்துறை விசாரணை கூப்பிட்டுச்சுன்னே நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களும் வந்து காவல்துறை கூப்பிட்டு அவ்வளோங்க இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட போய் பேசிக்கலாம், கவலையப்படுவேன், இன்ஸ்பெக்டர் போய் கேஷுவலா பேசுவான். இன்னொரு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையில எல்லா ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற புரோக்கர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிறார் இல்லையா திரு மு க ஸ்டாலின்,
இவருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. இந்த கிரிமினல் ஆயிட்ஸ் அல்லது கிரிமினல் ட்ரைப்ஸா இருந்தவங்க பல பேர் திருந்தனதா வெள்ளை சட்டை போட்டுட்டு மீசையை வச்சுக்கிட்டு நிறைய பேரு காவல் நிலையத்துக்கு பக்கத்துல தான் வந்து நீங்க ஏதாவது ஒரு காவல் நிலையத்துல நீங்க நான் சொல்ற தகவல் சரியா இல்லையாங்கிறத ஒரு 10 காவல் நிலையத்தை தமிழக முதல்வர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த காவல் நிலையத்தை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இந்த ஊழலே தொடங்குறது அங்கதான். ஊழல் தொடங்குறது அங்கதான். இன்ஸ்பெக்டர் நம்மால் தான். இவர் 2 தடவை அவங்க மச்சான பார்க்க போயிருக்காருல்ல, 3வது தடவை இன்ஸ்பெக்டர் பழகிடுவார். 4வது தடவை அங்கேயே உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு இன்ஸ்பெக்டர் தானே பார்க்கணும், என்கிட்ட 2000 கொடுங்க. இவர் 500 ரூபா தான் கொடுத்தாங்க, உள்ள கொடுத்துட்டு 1500 வச்சுக்குவாரு. இவர்களெல்லாம் சொந்தமா பெருசா வீடு கட்டி என்னங்க ரொம்ப வசதியாக போட அவர் என்னன்னா நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன், கரூர் பரமத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் தான். நீங்க அப்பாயின்மெண்ட் போடுற இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் வேற. இவரெல்லாம் பர்மனன்ட் ஜாப் இவங்களுக்கு. இப்படி ஒரு கூட்டம் காவல் நிலையத்துல புரோக்கர் வேலை பார்க்கறது அல்லது மனு எழுதி கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டமே இருந்துருக்காங்க. அவங்களாம் இதுல இருந்து கன்வெர்ட் ஆனவங்க தான். இதுல இருந்து கிளை அவங்கெல்லாம் கிளை குழுக்கள் இவ்வளவு பெருசு பரவி இருக்குது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1952 பிறகு அவர்கள் படித்து சில பேர் படித்து வழக்கறிஞர்கள் ஆயிட்டாங்க, ஆசிரியர்கள் ஆயிட்டாங்க, மருத்துவர் வரைக்கும் ஆயிட்டாங்க. இதுல 20% இவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டியில இந்த தமிழ்நாட்டுல சேர்த்ததுனால இவங்களுக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டியில காம்படிஷன் அதிகமா இருந்தாலும் இவங்களை ஃபுல் ஃபிளஜ்டா படிச்சவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட முடியல. வேலைக்கு போகாதவர்கள் இப்போது அந்த காலத்துல சொன்னீங்களா கள்ளச்சாராயம், இப்ப கள்ளச்சாராயத்தை நிறுத்திட்டா பிராந்தியை வாங்கிட்டு பிளாக்ல வச்சு வைக்கிறது, அது கள்ளச்சாராயம் தான். ஆனா அரசு சாராயத்தை கள்ளத்தனமா விற்பது, கள்ளத்தனமா வைப்பது. அப்புறம் மணப்பாறைக்கு அந்த பக்கம் தான் முஸ்லிம்பட்டியில இருந்து அல்லது அங்க இருந்து தேடியில இருந்து தான் கஞ்சாவெல்லாம் பொட்டலங்கள் வருது பாத்தீங்களா. அதை திருச்சி மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணு கன்வர்ஷன். திருச்சியில பல்வேறு ஊர்களுக்கு அனுப்புறது. இந்த கஞ்சா வியாபாரத்துக்குள்ளேயும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பழைய தொழில் செய்தாலும் பல பேர் செய்யவில்லை. சரி, இவங்களோட ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. அப்புறம் ட்ரெயின்ல 10 பேர் சேர்ந்த குழுவா போவாங்க. 10 பேர் சேர்ந்து அவங்க ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து போவாங்க. அப்புறம் இடம் கிடைக்காத மாதிரி, சார் நாங்க அந்த பெட்டியில இருந்தோம் இடம் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு பெட்டியில இருந்து அந்த கடைசி பெட்டி வரைக்கும் போவாங்க. நடந்து போயிட்டு யாரு தூங்கிட்டு இருக்காங்க, நகை போடுறவங்களா இருக்காங்க, இவங்க ரொம்ப தூரம் போறாங்க. இவங்க போறதே கல்கத்தா ரோடு, மும்பை ரோடு, டெல்லி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இவங்க அசந்து தூங்கும் போது ஒரு சூட்கேஸ் எடுத்து என்னங்க அப்படியே அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவாங்க. அவரு எதிர் ஸ்டேஷன்ல இருந்து என்ன செஞ்சிருவாரு, ஒரே ட்ரெயின்ல போங்க. இந்த திருட்டு பொருளை எடுத்துக்கிட்டவர் மட்டும் ஒருத்தர் அல்லது 2 பேர்த்த வச்சு அவர் சேஃபா கொண்டு போயிட்டு நம்ம ஊர்ல போய் சேர்த்துரு, ஒரு செயின் மாதிரி. ஆமா, சேர்த்து மீதி 8 பேரும் தனியா கேஷுவலா வருவாங்க. ஏன்னா திருட்டு பொருள் கையில இருந்தா தானே நம்ம பிடிச்சா எல்லாரும் மாட்டிக்குவோம். திருட்டு பொருள் 2 பேர் சேஃபா கொண்டு போ. அதுக்குள்ள ட்ரெயின்டு ஃபுட்பால் ஆடும்போது கோல் கீப்பர் இருக்கான் பாருங்களா, அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆனவன் தான் திருட்டு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறவன். பத்திரமா கொண்டு போய் ராம்ஜி நகர்ல கொடுத்து அந்த தெருவுல வைக்காம அந்த மெம்பர்ஸோட வீட்டுல வைக்காம அவங்க உறவினர் வீட்டுல கொண்டு வச்சிருவாங்க. இப்ப சேர்ற இடம் ராம்ஜி நகர் தான். பொருள் சேர்றது இடம் ராம்ஜி நகர். அப்புறம் சில நேரத்துல இவங்க மும்பைல அல்லது டெல்லியில கல்கத்தாவில எல்லாம் திருடும் போது மும்பைல அதிகமா அவங்க இருக்காங்க. மும்பைல பாத்து இவங்களுடைய பிரான்ச், இவங்களுடைய இன்னொரு குரூப் திருப்பதி பக்கத்துல இருக்கிற ஓஜி குப்பம் ஒரு ஊருக்கு. ஓஜி குப்பத்துல இருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறாங்க. இவங்க சென்னையில பாத்தீங்கன்னா ராஜமங்கலத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறாங்க. இப்ப திருச்சி ராம்ஜி நகருக்கு எங்கெங்க தொடர்பு, திருச்சி ராம்ஜி நகர், திருச்சி காந்தி நகர், சென்னையில் இருக்கிற ராஜமங்கலம், திருப்பதி பக்கத்துல இருக்கிற ஓஜி குப்பம், அப்புறமே குண்டக்கல். இவங்க இத்தனை பேருமே அவங்களுடைய உறவினர்கள். இவங்க தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, சரளமா போலீஸ்காரங்கிட்ட பயப்படாம பேசுவாங்க, டிப்டாப்பா இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு உயரமா, சந்தேகமே படாத அளவுக்கு பொதுமக்களோட நின்று பேசக்கூடிய தைரியம் படைத்தவர்கள், நான் வயலன்ஸ் கிரிமினல்கள். இதுதான் இவங்களுடைய குவாலிபிகேஷன். இப்போ இந்த மாதிரி எடுத்து வந்த பொருளை 15 நாளைக்கு 20 நாளைக்கு விற்காம வச்சிருப்பாங்க. 1 மாசம் வச்சிருப்பாங்க, பிரிக்க மாட்டாங்க. பிரிச்சு வச்சுட்டு இவங்க என்ன செய்வாங்க, இவங்க சென்னை சிறைச்சாலை இருக்காங்க, திருச்சி இருக்காங்க, கோயம்புத்தூர், மதுரை சிறைச்சாலைகள் இருந்திருக்காங்க. இது இல்லாம ஆந்திர சிறைச்சாலைகள் இருந்திருக்காங்க, ஹைதராபாத் சிறைச்சாலையில் இருக்காங்க,
மும்பை சிறைச்சாலை, டெல்லி சிறைச்சாலை, கல்கத்தா சிறைச்சாலை இருந்திருக்காங்க. அங்க நண்பர்களோட அங்கே வந்து விற்பனை செஞ்சுட்டு வர்ற ஆட்களும் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த பொருட்களை வந்து இவங்க கொண்டு வந்து ஊர்ல வந்து பினான்ஸ் பண்றாங்க. பாருங்க, பினான்ஸ் பண்றது 10 பேர் ஒரு டீம் கிளம்புது அப்படின்னா அந்த ஊர்ல ஏப்பா உங்க செலவுக்கு வந்து நான் 10,000 கொடுக்குறேன்னா அவருக்கு ஒரு பங்கு கொடுத்தணும். இதான் அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் அந்த ஊரே நீ திருடிட்டு வர பொருளை வந்து அக்கா வீட்டுல கொடுத்துடலாம், நீ உன்னுடைய பொருளை வந்து மாமன் கிட்ட பாதியை பிரிச்சு கொடுத்துடலாம். மாமன் கொண்டு போய் என்ன செய்யணும், மார்வாடி கிட்ட வைக்கணும். மார்வாடி கிட்ட வித்ததை எல்லாரும் பங்கு பிரிச்சுக்கணும், முறையா பங்கு பிரிச்சு. அவங்களோட பங்கு பிரிக்கிறதுல மட்டும் ரொம்ப நேர்மை இல்லைங்க. இதுல பைனான்ஸ் பண்றதுலயே வந்து 2 பேர் பண்றாங்க, 3 பேர் பினான்ஸ் இருக்காங்கன்னா அவர் அங்கேயே உட்காந்துருப்பாரு. திருட போயிட்டு வந்தா அந்த விசிட்ல என்ன பங்கு அவ ஒரு ஆளுக்கு 10 பேருக்கு பங்கோ அதே பங்கு இவருக்கு வந்து சேரும். எந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. இதுல வந்து நான் வந்து சட்ட கொள்ளைகளை பிடிக்கிறதுக்கு பீகார் போயிருந்தேன். பீகார்ல வந்து இந்தியாவுடைய கடைசி ஊர் மோத்திகாரில போய் அங்க வந்து சட்ட கொள்ளைகளை பிடிச்சு நான் விசாரிக்கிற போது அவன் சொல்றான், அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்குது. இது ராம்ஜி நகர் மாதிரியே மோத்திகாரில ஒரு ஊர் இருக்கு. அவனை பற்றி உன்னுடைய என்னடா கம்யூனிட்டின்னு கேட்டா நாங்க கல்வாஸ்ங்கிறோம். கல்வர் அப்படிங்கிற பொருள், கல்வர் தமிழ் சொல்றாங்கல்ல, கல்வர் என்கிட்ட சொல்லி எப்படி பீகாருக்கு போச்சு. மோத்திகாரியில சட்டக்கொள்ளை அடிக்கிறவர்கள் கல்வர்கள் என்றே பேர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்றுக்கு திருடுவதை கல்வர் என்று அழைப்பது இந்தியிலேயே இருக்குது. ஆமா என்னங்க, அவர்களும் என்ன செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் அவங்க உள்ளூர்ல தேட மாட்டாங்க. அந்த ஊர்ல பார்த்தா ரொம்ப ராயலா இருக்கான். நான் போய் ஆச்சரியமா போச்சு மோத்திகாரியில. இந்த ஊர்ல பார்த்தா பெரிய பெரிய வீடுல இவனோட திருட வந்தானா, இவன் உள்ளூர்ல தேட மாட்டான் சார். இங்கேயே பைனான்ஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. பைனான்ஸ் பண்ணி இவனுக்கு வந்து 50,000 ரூபாய், 80,000 ரூபாய், 1 லட்சம் கொடுத்து அனுப்புவாங்க. திருடிட்டு வந்த உடனே ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஊருக்குள்ள போனா உண்மை யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, இந்த ஊருக்குள்ள போனாலும் இவங்க இருக்கிற ஊருக்குள்ள போனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. யாரு வெளியூருக்கு போயிருக்காங்க, காசிமேடு, எண்ணூர், இந்த மாதிரி இந்த கரையோரத்து குப்பத்தில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா குப்பத்தை விசாரிச்சீங்கன்னா எங்க போயிருக்காரு உங்க வீட்டுக்காரு, வலைக்கு போயிருக்காரு, கடவுளுக்குள்ள போயிருக்காரு. எப்போ வருவாரு, 15 நாள் வச்சு வருவாரு, 1 மாசம் தங்கிடுவாரு. அந்த மாதிரி இவங்களும் வந்து திருட போயிருக்காங்க, 1 மாசம் தான் வருவாங்க. எந்த டீம்ல எந்தெந்த ஊருக்கு போயிருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா ஊருக்கு போனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. உள்ளூர் போலீஸ் வந்து இம்மிடியா வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னு அவங்க செலக்ட் பண்ணதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சென்னையில இருந்து தொடங்கி இவ்வளவு நகரங்களும். அப்ப சென்னையில ஒரு தடவை வந்து முக்கியமான இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்து ஒரு சூட்கேஸ் வந்து இதே மாதிரி ஒரு கூட்டத்தால் திருடப்பட்ட போது நான் திருச்சிக்கு போய் பார்த்தா, திருச்சியில அவர் சொல்றாரு, சார் இந்த ஊருக்குள்ள நீங்க நேரடியா போய் விசாரிச்சீங்கன்னா அந்த திருச்சி ராம்ஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாரு, நேரடியா உள்ள போய் இது வரைக்கும் போலீஸே அட்டாக் பண்ணிடுவாங்க. நீங்க உள்ள போய் போக கூடாது. நேரடியா விவரம் தெரியாம ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு சேகரிச்சுட்டு உள்ள போனோடனே வந்து அடி வாங்கியிருக்காங்க. கைகலப்பு, ஊரே ஒண்ணு சேர்ந்து போலீஸ் அடிச்சு இவங்க ஒரு பெண்கள் தனியா இருக்கும் போது உள்ள வந்தாரு அப்படின்னு வந்து பொய் புகார் கூறி அவங்கள வந்து கலவரப்படுத்திடுவாங்க. சரி, இவ கைரேகை இப்ப வந்து இவங்க திருடு போது தூரத்துல இருந்து ஒரு குரூப் பார்த்துட்டாரு, அல்லது இவங்களுடைய கைரேகை பதிஞ்சிருக்குது, இவன் தான் அப்படிங்கிறது அடையாளம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ப்ரூஃபோட வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட சொன்னா, சரி அவன் ஆள் எப்படி இருந்தாலும் ஐடென்டிபிகேஷன், இவன் வந்து முத்துக்குமார் மகன் ரமேஷ் தான் சொல்றாரு, இவன் கரெக்டா ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன செய்வாரு, சரி சார் நீங்க வந்து அந்த முத்துக்குமார் எங்கேயோ போயிட்டா நான் வந்து விசாரிச்சு வைக்கிறேன், நீங்க நாளைக்கு வாங்க. போலீஸ் ஆஃபீஸர் போய் கேம்ப் போடணும். அப்ப 2 நாளுக்குள்ள அவன் சொல்லாடே நீ வந்து ப்ரூஃபோட அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸ், முட்டாள் நீ தெரியற மாதிரி திருடிட்டு வந்திருக்க, எவ்வளவு திருடுறீங்க அப்படின்னா 50 சவரன். இல்ல சார் அது போற இடத்துலயே வந்து செலவாகி போச்சு, 40 சவரன் தரேன், 50%, 60%, 70%. நல்ல திறமையான போலீஸ் ஆஃபீஸர் 70% வாங்கலாம், இல்லைன்னா 40%. இப்படி பர்சன்டேஜ் பேசி அதை திருப்பி கொடுத்துருவாங்க. இதான் ராம்ஜி நகர் திருடர்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவங்க வந்து வங்கிக்கு முன்னாடி, பேங்க் முன்னாடி போய் நிற்பாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு குழு போவாங்க. பேங்க்ல யாராவது வீக்கான ஆளு 5 லட்சம் எடுத்து வர்றாரு, 10 லட்சம் எடுத்து வர்றாரு, அவரு பல மணி நேரம் வந்து தூண்டில் போட்டுட்டு மீன் வந்து மாட்டுதான்னு பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து செய்வாங்க. நியூஸ் பேப்பரை பாக்குற மாதிரி ஒருத்தர், அந்த சைக்கிள் கடையில ஒருத்தர், இந்த பைக் சைக்கிள், அந்த வங்கியை சுத்தி 10 இடத்துல பொசிஷன் எடுத்துருவாங்க. இவங்க வந்து காலையில 9 மணில இருந்து 10 மணிக்கு ஒரு வயசானமா வர்றாங்க, ஸ்கூட்டில வர்றாங்க, பெரிய பணம் எடுத்துட்டு பையோட சேர்ந்து கூட்டில பின்னாடி வைக்க போறாங்க. இந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணலாம் அல்லது திருட்டு பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு குழு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அட்டாக் பண்றது போது அந்த கிரீன் கலர் சாரி கட்டிருக்கிற அந்த வயதான அம்மா அவங்க ஸ்கூட்டில என்ன செய்வாங்க, ஒரு இந்த
இந்த கயிறு திருத்த கயிறு மொத்தமான கயிறு அதுல வந்து முடிச்சு போடுவாங்க. முடிச்சு போட்டு சக்கரத்துக்குள்ள பல்லுல சிக்கிற மாதிரி வந்து கொண்டு போய் அதுல சுருவி வச்சிருவாங்க. அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 மீட்டர் போனோடனே அது சக்கரத்துல சுத்தி போய் ஓரமா நிக்கும். அங்க போய் அட்டென்ஷன் டைவர்ஷன் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அங்க போய் செய்வாங்க, ஸ்கூட்டில பாருங்க இந்த வாயில பிஸ்கட் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பான். பிஸ்கட்டை வந்து காக்கா போட்டுட்ட மாதிரியோ அல்லது நாய் போயிட்ட மாதிரியோ அல்லது காக்கா வந்து எச்சமிட்ட மாதிரியோ வந்து அந்த ஸ்கூட்டி மேல துப்பிடுவான் ஒருத்தன். ஏமா காக்கா போயிடுச்சுமா அது உட்காராதுங்க, நம்ம தண்ணி எடுக்க போவோம் பாருங்க, தண்ணி கொடுக்குற மாதிரி ஒருத்தன் அந்த பக்கம் நிற்பான், தண்ணி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் ஒரு 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு அது சிதற விட்டுருப்பான். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்த பணம் விழுந்துச்சான்னு அந்த பணத்தை எடுக்க போகும்போது இவங்க அந்த ஸ்கூட்டியை வந்து நூதனமான முறையில் ஒரே நிமிஷத்துல திறந்துருவாங்க. திறந்து அந்த பணத்தை வந்து எடுத்து 3வது நம்பர்கிட்ட கொடுத்துருவான். 3வது நம்பர் பறந்துருவான். நம்ம கழுகு எப்படி வந்து இறை தேடினோடனே அது வந்து உழையமா பறந்ததோ அந்த மாதிரி பூட்டியோட இருக்கிற ஆளு வந்து பறந்துருவான். இங்க இருக்கிற ஆளு அங்கேயே நிற்பான். யாரும் ஓட மாட்டாங்க. யாரும் இவருக்கு நின்னாரு, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு, இவர் ஒண்ணு சந்தேகப்படுற மாதிரி யாரும் வரலையே அப்படின்னு வந்து அந்த இடத்தையே வந்து நிலைகுலை செய்திருவாங்க. யாரு இங்க வந்தாங்க, இது யாருமே வரல, எப்படி இது போச்சு யாருக்குமே ஒண்ணும் புரியாது. அப்ப சூட்கேஸ் வந்து இருந்துச்சு வைங்களேன், சூட்கேஸ் வந்து ஒருத்தர் என்ன செய்வாரு, லைஸா கால் அப்படி அந்த இடத்தோட நகர்த்திடுவார். எல்லாம் நின்று பேசலாம், சூட்கேஸ் வச்சிருக்கீங்க போயிட்டு பக்கத்துல நின்று காலில் அப்படி நகர்த்திடுவாரு. நகர்த்தினோடனே அவர் 3வது 4வது இடத்துல 4வது ஆள் அதை எடுத்துட்டு போயிடுவார். சூட்கேஸ் கீழே தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சூட்கேஸ் போயிடும். இந்த மாதிரி வண்டியில அட்டென்ஷன் பேங்க்ல போய் சார் இது உங்க பணமா பாருங்கன்ட்டு இவர் கத்தையோட எடுத்து வச்சு எண்ணிட்டு இந்த பக்கம் கட்டிட்டு இருக்கும்போது சார் இங்க கொஞ்சம் பணம் வந்துச்சு பாருங்கன்னு சொல்லுவாரு. திருத்தணியில நான் ஒர்க் பண்ணும்போது 10 முறை நடந்து போச்சு. நாங்க வந்து திருத்தணியில போய் பஸ் ஸ்டாண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவோம், ஜனங்க பணத்தை எடுத்துட்டு வெளியில வரும்போது ஓஜி குப்பம் குரூப் இருப்பாங்க, ராம்ஜி குப்பம் இருப்பாங்க, தயவுசெய்து ஜாக்கிரதை, ஐயா 75,000 போச்சு 1.5 லட்சம் போச்சுட்டு ஓடி வருவாங்க. அவ்வளவு திறமையா அங்க யாருமா சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லை, ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. 2 பேர் வந்தாங்க, 2 பேர் அப்பதான் சிசிடிவி இல்லாத போது அவங்களுக்கு ரொம்ப இலகுவா பல லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போய் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வங்கியில அடிக்கிறாங்க, ட்ரெயின்ல அடிக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்கிறாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இடத்துல இது மாதிரி வந்து மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல ஈஸி அட்டென்ஷன். அப்ப சரி, அடுத்தது இவங்க சக்சஸ்ஃபுல்லா இதே மாதிரி திருடி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து திருட போனா வந்து புடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பாதி பேர் வந்து கஞ்சா வியாபாரத்தில் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் தெரியுது. புடிச்சிட்டு போன பொருளை வந்து 50% அல்லது 70% தான் திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய. இந்தியா முழுவதும் எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. இவங்க வந்து இவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வெளியில இருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்தி வந்து வெளியில போகக்கூடாது. இவங்க திருடிட்டு வந்த பொருட்களை வந்து அடைக்காத்து நியாயமா இவங்களுக்குள்ள பிரிச்சுக்கணும். எந்த போலீஸ் வந்து சம்பவத்துல பிடிச்சிட்டா உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்றான்னு வந்து போலீஸ்காரங்க அடிக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரியான ஹாட் கோல்டு கிரிமினல் சொல்லுவாங்க. உண்மையே சொல்ல மாட்டான். இல்லைங்க, திருட்டு மொழி முடிக்கிறான் பாரு சொல்லுவாங்கல்ல, அவரு முழிப்பாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட அடி வாங்குற திறன்ல அவங்களுக்கு அதிகம். எத்தனை அடி அடிச்சாலும் 1st டிகிரி 2nd டிகிரி 3rd டிகிரி வரைக்கும் போனாலும் உயிர் போனாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இவங்க திருடன் அந்த பொருளை பிரிச்சுக்கிறதுல ஏதாவது உங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு? பிரிச்சுக்கிறதுல வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். பிரிச்சுக்கிறதுல அதான் இது வரைக்குமே அவங்க கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கு அந்த சமூகம் பிரிச்சுட்டு போன பொருள்ல 10 நாளைக்கு வச்சிருக்கிறதும் ஒரு 25 நாளைக்கு வச்சிருக்கிறதும் போலீஸே வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பினான்சியர் முன்னிலையில 10 பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவுதான் திருடணும். 50% நகை திருடணும்னா 12 பங்கு 12 பங்குக்கு எத்தனை சவரன் வருதுங்கிறத முறையா பிரிச்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறதுனால யாரையும் யாருமே காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிராமிஸ். இவங்க ஊர்லயும் ஒரு கோயில் இருக்குது, கொட்டவை போல ஒரு கோயில்னு வைங்களேன். அந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு எங்க தொழில சிறப்பா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக பலி கொடுத்துட்டு போற பழக்கத்தையும் வச்சிருக்காங்க. இந்த ராம்ஜி நகருக்காரவங்க திருடாத ஊரே இல்ல. சென்னையில வந்து இப்போ வந்து சென்னைக்குள்ள குறைஞ்சிருச்சு. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் கூட தவிர்த்துறாங்க. ஏன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷன் அவங்க கைரேகையும் அவங்களுடைய சிசிடிவில அவங்க முகமும் பதிந்து விட்டது அப்படின்னு அவங்க கருதுனால பெரும்பாலும் வந்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல பெரிய நகரங்கள்ல பெரிய வங்கிகள்ல குறிப்பா வந்து கோயம்புத்தூர் போன்ற சென்னை போன்ற இடங்கள்ல இன்னும் பண்றாங்க. வங்கிகளுக்கு முன்னாடி பண்றாங்க. வங்கிகள்ல வந்து அட்டென்ஷன் டைவர்ஷன் பண்றது, வாயில இருந்து பிஸ்கட்டை துப்பி அது கொஞ்சம் நாத்தடிக்கிற மாதிரியான அந்த ஸ்மெல் வர மாதிரியான
சத்தமாக கூட துப்பிடுவாங்க, ஸ்கூட்டில துப்பிடுவாங்க. அப்ப வந்து இது துடைக்கிறதுக்காக ஒரு தண்ணி எடுக்க போகும்போது ஒரு இன்னொரு தண்ணி அங்க நிப்பாரு. அந்த தண்ணியை வாங்க போறதுக்குள்ள இவங்க சரக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க, அவர் பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. நகை கடைகளுக்கு முன்னாடி இருப்பாங்க. இவங்க வந்து சில நேரத்துல வந்து போலி ஐடி கார்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து செக்யூரிட்டியா வேலை பார்க்கற மாதிரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கற மாதிரியும் இந்த மாதிரி ஐடி கார்டு காமிச்சு கூட தப்பிச்சு வர்றது. இங்க வந்து குண்டக்கல்ல வந்து இவங்களுடைய இதே மாதிரியான எம்ஓ பண்றவங்க எல்லாம் வந்து ஈரானிய கொள்கைகளும் இதே மாதிரிதான். யாரையும் அடிக்க மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க. பெரும் தொகைகளையும் பெரும் பணத்தையும் வந்து ஏமாற்றி பறித்துட்டு போற விஷயத்துல அவங்க கெட்டிக்காரங்க. ஆந்திரா ஓஜி குப்பத்துக்கும் குண்டக்கல் இருக்கிற எம்ஓ தான் இவங்க பயன்படுத்துறாங்க. இது வந்து ராம்ஜி நகரில் இருக்கிற பழங்குற்றவாளிகள் கடந்து வந்த பாதை. நாங்க வந்து போய் அங்க ராம்ஜி நகர்ல தங்கி இருக்கிற பொழுது அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இந்த பர்டிகுலர் நபரை நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க ஒதுங்கிக்கங்க, நாங்களே அவங்க தூக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த திருட்டு பொருட்களை ஒப்படைத்தார்கள். அப்படிங்கிறது என்னுடைய வரலாறு. நான் வந்து இந்த ராம்ஜி நகரையும் ராஜ்மி நகர் குறவர்களையும் கைப்பற்றிருக்கிறேன், காந்தி நகர்லயும் போய் திருடர்களை பிடிச்சிருக்கேன். திருத்தணியில வேலை பார்க்கும் போது அந்த ஓஜி குப்பத்துல போயிருக்கேன். ஓஜி குப்பத்துல பல ஸ்டேட் அதிகாரிகள் வந்து அடி வாங்கிட்டு போயிருக்காங்க, ஜீப்பு எரிச்சிருக்காங்க. அவ்வளவு ஹாட் கோட் கிரிமினல்ஸ். அந்த பக்கமே யாரும் வந்து ஓஜி குப்பத்துக்குள்ள போகணும்னா அந்த ஊர் தலைவர்கிட்ட முதல்ல இன்டிமேட் பண்ணி தலைவர் வெளியில வந்துருவாரு. அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து வெளியில இருக்கிற ஹோட்டல் கூப்பிடுவாங்க. அவங்க தெருவில் அப்படின்னா சார் பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு வாங்க, அல்லது இந்த ஹோட்டல் இருக்கிற ஹாலுக்கு வாங்கன்னு போது அங்க வச்சுதான் வந்து மணிக்கணக்கில் வந்து பேரம் பேசி அந்த செட்டில்மெண்ட். அந்த ஊர் தலைவருக்கு அது ஒரு பங்கு காட்டி கொடுக்காம காட்டி திருடன் யாருன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க வந்து வந்த ஆளுன்னு சொல்றீங்க, பட் அவன் வந்து திருடலன்னு சொல்றான். இருந்தாலும் நீங்க நல்ல அதிகாரியா போயிட்டீங்க, உங்க தயவு நமக்கு தேவைப்படுது, அதனால நாங்க வந்து ஒரு 40% கொடுத்துறோம். இப்படிதான் பேச்சுவார்த்தை. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் வந்து பீகார் தார்வாட்லயும் இதே மாதிரி குற்றவாளிகள் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க, கர்நாடகா தார்வாட்ல இருக்காங்க, குண்டக்கல் ஆந்திரா இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா பணத்தை திருப்பி கொடுத்துற ஆளுங்க இல்ல. இவங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்ந்து தலைவர் பாஸ் மாதிரி இருப்பாங்களே. ஆமா, அது மாதிரிலாம் தாதா மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவர். இப்ப அந்த தலைவர் வந்து ரொம்ப கௌரவமானவர். ஏன்னா எல்லா போலீஸும் அவரை தான் போய் மீட் பண்ணணும். அவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நாங்க வரும்போது ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்கிறவரு அந்த ஒரு தலைவரு. அவருக்கு வந்து 2 முகம் இருக்கும். ஒண்ணு வந்து திருடங்களை வந்து காட்டி கொடுக்காத முகம், இன்னொன்னு வந்து போலீஸ்காரங்க உள்ள வராம பாத்துக்கிற முகம். 2 பக்கமே வந்து சரிசமமா கொண்டு போற அது இது இந்த மோட சாப்பிட்றே வந்து வழிநடத்தி சொல்வது அந்த ஊர் தலைவர்கள் தான். சோ அப்படிதான் வந்து இவங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கல்லர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் அப்படி பரவலா இருக்கிறாங்களா? இது வந்து 60% பேர் வந்து மாறிவிட்டார்கள். கல்வி கற்று வாழ்க்கையில வந்து அவங்களுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டார்கள். 40% பேர் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தலைமுறை மாறி இருக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் படிச்சு விட்டா வெளியில வந்து வேலை வாய்ப்பு ஸ்கூல்ல சேர்க்கிற அத்தனை பேருமே படிச்சு பாஸ் பண்றதுல பாருங்க. அதாவது யாரெல்லாம் வந்து லெப்ட் அவுட்டோ, யாருக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சி அவன் வந்து வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடியலையோ அவன் பழைய தொழில் தான் செய்ய முடியும். அதனால வந்து அவங்க வந்து பிளாக்ல சாராய விற்கிறதும் கள்ளச்சாராய விற்பதும் கஞ்சா விற்பனையிலும் சில பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக ஏன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மதுரை கருப்பாயூர் அணி, செக்கானூர் அணி போன்ற இடங்கள்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆக திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் அப்படின்னாவே அது வந்து ஒரு பெக்குலர் டைப் ஆஃப் நான் வயலண்ட் கொள்ளையர்கள். திருட்டு பொருளை உயிர் போனாலும் சொல்ல மாட்டார்கள். திருட்டு பொருளை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க மறைவெடுத்து கொண்டு போவதும் அதை பிரித்துக் கொள்வதில் வந்து தனித்திறமை வாய்ந்தவர்களாகவும் என்று அவங்க சோஃபார் சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க. இல்ல அரசு நிலையில இவர்களுக்கு ஏதாவது அரசு கிட்ட கோரிக்கை வச்சு எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அங்க திருத்திடுறோம் இன்னும் அந்த திருட்டு தொழில் அத மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்தது? 1952ஆம் ஆண்டு குற்றப்பரம்பினர் மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு பெரிய திட்டமே போட்டு அவர்களுக்காக பள்ளிக்கூடம், அவர்களுக்காக வந்து கல்விக்கூடங்கள்ல இடஒதுக்கீடு எத்தனையுமே வந்து அரசு ஏற்பாடு செஞ்சது. இல்ல அரசு ஏற்பாடு அரசா ஏற்பாடு பண்ணுதான் வேற யாராவது தலைவர்கள் இதை முன்னிறுத்தி கோரிக்கை மாதிரி இல்ல வந்து இப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு 1940 இருந்தே அவர் வந்து அதை வந்து முன்னெடுக்கிறாரு. முன்னெடுத்து குற்ற பரம்பரை சட்டம் பரம்பரையா ஒருத்தன் திருடனா இருக்க முடியாது. அது வந்து சூழ்நிலையின் காரணமா தான் வந்து அந்த தொழில சில பேர் செய்யறாங்க.
அவங்களுக்கு வந்து வேறு மாற்று தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா கல்வி வளர்ச்சி அடைஞ்சுட்டு அவங்க அந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க. எனவே ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஒரு இன அழிப்பு இன அவமானத்தை செஞ்சாங்க. இது வந்து மனிதனை வந்து சுதந்திர மனிதனை வாழ வைக்கணும், கல்வி வேலை வாய்ப்பு அனைத்துலயுமே வந்து அவங்க இடம்பெற செய்யணும், சமூக நிறுவனத்துல அவங்க சமநிலையில வாழணும் அப்படின்னு அரும்பாடுபட்டு அந்த சட்டத்தையே வந்து ரத்து செய்து அந்த சட்டத்தை ரத்து செய்து கொடுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க. அவர் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து சமூகத்தை வந்து பெரிய ஒரு பின்தங்கிய நிலையை வந்து சரி செய்தவர் அப்படிங்கிற முறையில வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே நம்ம வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். நிச்சயமா கண்டிப்பா வணங்கணும், போற்ற வேண்டும். அவர் ஏற்பாடு செஞ்சதுனாலதான் எனக்கு வந்து 60ல இருந்து 70 விழுக்காடு மக்கள் வந்து மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இன்னும் அந்த மீதி இருக்கிற ஒரு 30% இந்த பழைய தொழில்கள்லயே இருக்கிறவங்களையும் வந்து சமூக ஆர்வலர்கள், சமூக நலத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் வந்து இது போன்ற சீர்மரபுணர் பிரிவுல இருந்து வர்றவங்களை எல்லாம் வந்து தனி கவனம் செலுத்தி அவங்கள வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு நேர்மையான தூய்மையான சமூக நேரத்தோடு அவங்க கலந்து வாழ்வதற்கான வழிவகைகளை செஞ்சா இந்த மாதிரியான குற்றப்பிரிவினரே இல்லை. தற்போது அவர்கள் அறவே அந்த தொழிலே இல்லை செய்துட்டு இருக்காங்களா அரசு? ஆனா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பண்ணனது மாதிரி தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஊர்ல வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறோம், ஒரு ஊர்ல வந்து ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்கிறோம், ஒரு ஊர்ல வந்து பிசி இருக்கிறோம், ஒருத்தர் எம்பிசி இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு பல முறை வந்து அவங்க வந்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவங்க கோரிக்கைகள் இதுவரையும் நிறைவேற்றப்பட்ட பாடு இல்லை. அவர்களை சரியான முறையில் அடையாளப்படுத்தி சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய சமூகம் இவர்கள் தான், இவர்களுக்கு சிறப்பாக ஒரு சான்று வழங்கியிருக்கிறோம், இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறோம் அப்படி அந்த இடஒதுக்கீடு அவர்களை போய் சேரும் அளவிற்கு அரசு கவனம் செலுத்தவில்லை. அதனாலதான் வந்து இந்த துன்ப நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்ப நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் எல்லாம் வந்து சிறப்பு கண்ணோட்டத்தோடு அவர்களை வந்து சீர் செய்து, அதான் சீர் மரபினர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து சிறப்பு சீர் செய்து அவர்களை வந்து சமூக நீரோட்டத்தை கொண்டு வர வேண்டுமாய் அதை கேட்டுக்கொண்டு அதெல்லாம் போலீஸ்க்கு வேலை மிச்சம். இவர்கள் எல்லாம் வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்றாரு. அதனால அவர்களே வந்து திருந்துகின்ற நிலைமை வந்துட்டா போலீஸ்க்கு வேலையெல்லாம் போயிடும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராம்ஜி நகர் கொள்ளைகளை பற்றி பார்த்தோம். அவர்கள் எவ்வளவு சீர்பெற்றிருக்கிறார்கள், அவங்க சமூகமே வந்து சீரழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சீரிய கருத்துக்கள் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து நேயர்களை சந்திப்போம். தற்போது RR ரிவ்யூ சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அடுத்த ஒரு நல்ல தலைப்பை சந்திப்போம். வணக்கம், நன்றி.